ஓகே ப்ரோ. ஸ்கிரீன் தெரியுதான்னு பாருங்க. தெரியுது ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஹோம்ஒர்க் யாரோட ஹோம்ஒர்க்கையும் பார்க்கல நேற்று. ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கணும். இது சண்டேல இருந்த நேரமா? சண்டே ப்ரோ வந்துறீங்களா? வரல ப்ரோ. ஓகே, பைசைல் ஈக்விட்டி கரெக்ட், செல்சைல் ஈக்விட்டி கரெக்ட் ப்ரோ. இது இந்த இடத்துல இந்த விக் இல்லாம இருக்கணும் ப்ரோ. இந்த பைசைல் ஈக்விட்டி கரெக்ட். இந்த நடு கேண்டலோட விக் ஹையா வந்திருக்கணும். அப்போ வந்து இது பைசைல் ஈக்விட்டி. இதான பைசைல் ஈக்விட்டி இல்ல. இது செல்சைல் ஈக்விட்டி, இது கரெக்ட். இதுவும் கரெக்டான ஒரு எஸ்எஸ்எல் இல்லை. ஆனா எஸ்எஸ்எல் தான் இந்த இடத்துல. பட் ஒரு கரெக்டா இல்லை ப்ரோ. விக் அதிகமா இருக்கு. இது இப்படி மார்க் பண்ண ப்ரோ. இது செல்சைல் ஈக்விட்டி கரெக்ட் ப்ரோ. இது நேரா மார்க் பண்ணீங்கன்னா கரெக்ட். ஓகே இது செஷன் ஹைஸ் அண்ட் லோஸ் கரெக்ட் கரெக்ட். இது லோ கரெக்ட் கரெக்ட் தான் ப்ரோ. செஷன் ஹைஸ் அண்ட் லோஸ் கரெக்ட் ப்ரோ. சமீர் ப்ரோ இருக்கீங்களா? ஓகே இருக்கு. ஓகே ஓகே. இது 3 கேண்டில் ஃபார்மேஷன் கரெக்ட். இது 3 கேண்டில் கரெக்ட். இது ஓகே பண்ணிக்கலாம். பட் இது ஒரு ப்ராப்பரான 3 கேண்டில் இல்லை ப்ரோ. ஆனா ஏத்துக்கலாம். பைசைல் ஈக்விட்டி தான். பாத்திமாக்காவா? இது வந்து ஓகே. இது ஒரு பைசைல் ஈக்விட்டி. ஓகே, இது செஷனுக்குள்ள இருக்கு லோ. செஷனுக்குள்ள இங்க இருக்கு லோ. லோ பாயிண்ட் இங்க இருக்கு பாருங்க. லோ கா கேக்குதாக்கா? இந்த இடத்துல லோ இருக்கா செஷனுக்கு? இது பைசைல் ஈக்விட்டி, இது கரெக்ட். லோ பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கானா? இதை கூட ஒரு செஷன் லோவா மார்க் பண்ணிக்கலாம். இது ஹை ஓகே, இது லோ ஓகே. நெக்ஸ்ட் ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ். ஓகே, இது விக் பெருசா இருக்கு. இருந்தாலும் இது எடுத்துக்கலாம்க்கா. எடுத்துக்கலாம். பைசைல் ஈக்விட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு பைசைல் ஈக்விட்டி தான். இது செல்சைல் ஈக்விட்டி இல்லையாக்கா? 2 கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கு. ஆனா ஒரு மேஜரான இடத்துல இருக்கும்ல. இது மாதிரி இருக்கணும். ஒரு பெரிய இது புல் பேக் வந்து இந்த மாதிரி செல்சைல் ஈக்விட்டி இருக்கணும். இது கரெக்ட். பட் இது ஒரு சின்னோண்டு புல் பேக் தானே வந்திருக்கு. இது தேவை. இது வந்து ஒரு பைசைல் ஈக்விட்டி கரெக்ட். ஓகே, இது கூட ஒரு புல் பேக் செல்சைல் ஈக்விட்டி. இது கரெக்ட் தான். இது கரெக்ட். இது எடுக்க தேவையில்லைங்களே. இந்த கிரீன் கேண்டில் இங்கே தான், இதே தான் ஸ்வீப் ஆயிருக்கு. இந்த லிக்விட்டி கிரியேட் தான் வந்திருக்கு. எடுக்கல. ஆனா விக் தான் வந்து தொட்டுட்டு போயிருக்கு. அதனால இது எடுக்க தேவையில்லை மேஜரா. இது புல் பேக்கு, இதை எடுக்க தேவையில்லை. இதை வேணா எடுத்துக்கலாம். வினோத். ஓகே வினோத் ப்ரோ. செல்ஸ் ப்ரோ மேல இருக்கிறது பைசைல் ஈக்விட்டி ப்ரோ. இல்ல ப்ரோ, மாத்தி போட்டோம் ப்ரோ. அது அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியல. ஓகே ஓகே. அப்படியே ஆப்போசிட்டா போட்டேன் எல்லாத்தையும். ஓகே ஓகே. மேல இருக்கிறது இது பைசைல் ஈக்விட்டி. இது வந்து செல்சைல் ஈக்விட்டி. செல்சைல் ஈக்விட்டி இந்த கேண்டில் ஓகே. இது செல்சைல் ஈக்விட்டி வச்சு அதை எடிட் பண்ண ப்ரோ. இது ஒரு செல்சைல், இது பைசைல் ஈக்விட்டி. இது சின்ன இவ்வளவு பெரிய ஒரு புல் பேக் கரெக்டா கிடைக்கல. உங்கள்கிட்ட ஒரு மேல ஒரு நல்ல புல் பேக் இருந்திருந்தா இதை எடுத்துக்கலாம் ப்ரோ. இது ஒரு மைனர் புல் பேக் தானே. மைனர் புல் பேக்ல எடுத்திருக்கீங்க. மேஜரா எடுத்திருந்தா இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கீழே இது கரெக்ட். மேஜரா எடுத்துக்கலாம். கரெக்ட் தான். பாலாஜி ப்ரோ உங்களுது இது கரெக்ட். இது கரெக்ட் தான். இது கொஞ்சம் கீழே இந்த விக்ல இருந்தே மார்க் பண்ணிக்கலாம். நான் ஒரு பேஸ் ஆர்டர் இருக்குல்ல. இது கரெக்ட். இந்த இடத்துல கூட ஒரு லிக்விட் எடுத்துக்கலாம் ப்ரோ. இந்த இடத்துல இதுவும் கரெக்ட். இதுவும் கரெக்ட் தான். இது எடுத்துக்கலாமா ப்ரோ? சென்டர்ல பாருங்க. இதா லாஸ்ட் பிஎஸ்எல் இருக்குல்ல ப்ரோ, அதுக்கு எடை அதுல இருந்து கீழே வராம பாருங்க. ரைட் சைடு. இதா இங்க வச்சிருக்கிறேன். இது எடுத்துக்கலாம்ல.
எடுத்துக்கலாம் ப்ரோ. இது லிக்விடிட்டி தான். இப்ப அதை பற்றி நடத்துறேன் பாருங்க. இது எக்ஸ்டர்னல், இது இன்டர்னல். இப்ப நடத்துவேன். அதுவும் லிக்விடிட்டி தான். கரெக்ட் தான். கரெக்ட் தான் ப்ரோ. இது செஷன், இது ஹை லோ கரெக்ட். இது செஷனா, இது செஷனா இருக்கும். இது ஒன்று போடலாம், இங்கே ஒன்று போடலாம். இது ஒரு ஹை, இது ஒரு லோ. கரெக்ட் தான் ப்ரோ. அவ்வளோதானா? அவ்வளோதான். 1 2 3 4 5 அவ்வளோதான். சஞ்சய் வராதவர் கூட பண்ணிட்டாரு ஹோம்ஒர்க்கு. பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ ரெக்கார்டிங் போட்டிங்களா? ரெக்கார்டிங் போட்டேன் ப்ரோ. ப்ரோ இது ராஜேஷ் ப்ரோ ஹோம்ஒர்க் பண்ணீங்களா? இல்ல ப்ரோ, நேத்து நான் வரவே இல்லை. இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன். ப்ரோ ஹோம்ஒர்க் பண்ணீங்களா? பாரத் ப்ரோ நீங்க ஹோம்ஒர்க் பண்ணீங்களா? இல்லை ஒன்றும் பேச்சே காணா. இன்னொரு ப்ரோ பண்ணிட்டாரு. முகேஷ் ப்ரோ இன்னைக்கு சாயங்காலம் பண்ணி அனுப்பிடுறேன் அது. ஓகே ப்ரோ, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ப்ரோ, இன்னைக்கு வந்து லிக்விடிட்டி ப்ரோ. லிக்விடிட்டியில் மீதி டாபிக் பார்ப்போம். லிக்விடிட்டி இதில் வந்து இது தேவையில்ல ப்ரோ. உங்களுக்கு அனுப்பியிருந்தேன்ல, அனுப்புனதில் இந்த 3ஆவதா ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்விங் லிக்விடிட்டின்னு சொன்னேன்ல, அது வந்து நீங்கள் கேண்டிலில் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். ப்ரீவியஸ் டே ப்ரீவியஸ் வீக் அந்த இடத்துல தெரிஞ்சிடும். அதனால இதுக்கு பதிலாக மறந்துட்டேன், அது ட்ரான் லிக்விடிட்டி போடுறதுக்கு மறந்துட்டேன். அதுக்கு பதிலாக இதை போட்டுக்கலாம். ஓகே, வெயிட் பண்ண முடியுமா? ஓகே ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்துடலாம். இது கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து ஐஆர்எல் இஆர்எல். ஐஆர்எல்னா இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஓகே, இப்போ இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அப்படின்னா இந்த பிடிஆர்ஏ லைக் எஃப்இஜி, ஆர்டர் பிளாக், இது மாதிரி பிடிஆர்ஏ வந்து ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியாக இருக்கும். எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்விங் ஹை ஆர் ஸ்விங் லோ, இது மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியாக இருக்கும். மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிருச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண வரும். ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்பி எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண போகும். ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு அன்னைக்கு சொன்னேன்ல அந்த இம்பேலன்ஸ். ஓகே ப்ரோ, அதாவது இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அப்படின்னா வந்து எஃப்இஜி, அதாவது பிடிஆர்ஏ, எஃப்இஜி, ஓபி, இது மாதிரி பிடிஆர்ஏ வந்து ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியா இருக்கும். ஐஆர்எல் சிம்பிளா சொல்லணும்னா ஐஆர்எல். ஓகே, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்விங் ஹை, ஒரு ஹை பாயிண்ட் ஆர் லோ பாயிண்ட். ஓகேங்களா? ஒரு மேஜரா கன்சிடர் பண்ணுற ஸ்விங் பாயிண்ட் ஹை. ஓகே, அது வந்து ஒரு இஆர்எல், எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஒரு மார்க்கெட் வந்து ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்ததுன்னா திரும்பி ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிக்கு போகும். ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்ததுன்னா திரும்பி மார்க்கெட் வந்து இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிக்கு வரும். ஓகே, இது வந்து அந்த அன்னைக்கு வந்து இம்பேலன்ஸ் அண்ட் ரீபேலன்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரியே தான் இருக்கும். அதே தான். பட் வந்து அந்த இம்பேலன்ஸ் அண்ட் ரீபேலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து 1 ஹவருக்கு மேல மட்டும்தான் பார்ப்போம். இந்த ஐஆர்எல் அந்த இஆர்எல் வந்து 1 ஹவருக்கு கீழே மட்டும்தான் பார்ப்போம்.
IRL ERL 1 ஹவர் கீழே. ஆமா 1 ஹவருக்கு கீழே மட்டும்தான். 1 ஹவர்ல கூட பார்க்கக்கூடாது. மேபி உங்களுக்கு 1 ஹவருக்கு கீழே 50 மினிட் 5 மினிட்ல ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா 1 ஹவர்ல பார்க்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே நெக்ஸ்ட் வந்து ப்ரோ ரேஞ்ச் லிக்விடிட்டி. ரேஞ்ச்னா ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. இதுக்கும் பேர் டிஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. இது இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஒரு எஃப்இஜி எடுத்தா திரும்பி ஒரு ஸ்விங் ஹையே தொடர்றதுக்கு மார்க்கெட் வரும் அப்படிங்கிறது ஐஆர்எல் அண்ட் இஆர்எல். மார்க்கெட் ஒரு ஐஆர்ல எடுத்தா இஆர்எலுக்கு போகும், இஆர்எல் எடுத்தா ஐஆர்எலுக்கு போகும். இது மார்க்கெட்ல ரிப்பீட்டா நடக்கும். ஓகே, அதே மாதிரி இது வந்து இன்டர்னல் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ண சொன்னேன்ல, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஸ்விங் மார்க் பண்ணுவோம்ல, ஒரு ஸ்விங் ஹை அண்ட் லோ, அதை மார்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிக்குள்ள நிறைய இன்டர்னல் லிக்விடிட்டி இருக்கும். ஓகே, ஒரு மேஜர் ஹை அண்ட் மேஜர் லோ எடுத்தா அது வந்து ஒரு பை சைடு லிக்விடிட்டி அண்ட் செல் சைடு லிக்விடிட்டி. ஓகே, அது வந்து ஒரு மேஜர் ஹை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் பை சைடு லிக்விடிட்டியா இருக்கும். கீழே வந்து ஒரு மேஜர் லோ வந்து ஒரு ஸ்விங் லோ வந்து ஒரு எக்ஸ்டர்னல் செல் சைடு லிக்விடிட்டியா இருக்கும். இதுக்கு நடுவுல நிறைய இன்டர்னல் லிக்விடிட்டி இருக்கும். மார்க்கெட் வந்து இன்டர்னல் லிக்விடிட்டி பில்ட் பண்ணிட்டே வரும். திரும்பி இந்த இன்டர்னல் லிக்விடிட்டியில எடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை எடுக்க தான் போகும், எடுத்துட்டு தான் திரும்பி வரும். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் பை சைடு லிக்விடிட்டி பில்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே வருது. திரும்பி இங்க மைனர் புல் பேக்லாம் இருக்கும்ல, அந்த மைனர் புல் பேக் தான் இன்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, அதே மாதிரி திரும்பி இங்க ஒரு மைனர் புல் பேக், அதை வந்து இன்டர்னல் லிக்விடிட்டின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து மார்க்கெட் வந்து இதை எடுத்துட்டு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கீழே இருக்கிறத இதை வந்து ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி, இதுவும் இன்டர்னல் லிக்விடிட்டி, இது இன்டர்னல் லிக்விடிட்டி. மார்க்கெட் வந்து இன்டர்னல் பில்ட் பண்ணிட்டு இந்த இன்டர்னல் லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை எடுக்கும். திரும்பி மார்க்கெட் வந்து இந்த இன்டர்னல் லிக்விடிட்டியை எடுத்துட்டு இங்க இருக்க கீழே இன்டர்னல் லிக்விடிட்டியெல்லாம் எடுத்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் போயிடுது. ஓகே, இன்டர்னல் லிக்விடிட்டி அதாவது ரெண்டு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிக்குள்ள நிறைய இன்டர்னல் லிக்விடிட்டி பில்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ப்ரோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்களா? வேற யாருக்காவது டவுட் இருக்கா ப்ரோ? ஓகே, ஓகே, இதை வரைக்கும் சார்ட்ல பார்த்துருவோமா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரான் லிக்விடிட்டிக்கு போய்க்கலாம். ப்ரோ இப்போ சொன்னேன்ல, இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஐஆர்ல எடுத்தா இஆர்லுக்கு போகணும்னு சொன்னேன்ல, இது வந்து இப்போ கோல்டுல இந்த மூமெண்ட் இருக்குது 50 மினிட்ல. ஓகே, இது வந்து இந்த ஆர்டர் பிளாக், அந்த எஃப்இஜி, அந்த பிடிஆர் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் டீட்டெயிலா. இப்போ சொல்றேன், இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துட்டு இங்க இருக்க எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிக்கு போகுது மார்க்கெட். ஓகே, இது வரைக்கும் ப்ரோ ஏன் ப்ரோ இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி மார்க் பண்ணிட்டேன், அது எவ்வளவு தூரம் போகும்? எவ்வளவு தூரம் போகுமா? எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுக்க போகுதுன்னு இங்க வந்து எடுத்திருக்குது, அதிகபட்சம் இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு போகும். ஓகே, இஆர்எல் டு இஆர்எல் போகுது. இது வந்து இங்க இஆர்எல் இருக்கு, இஆர்எல்ல இருந்து ஐஆர்எலுக்கு வந்திருக்கு, இந்த அங்க ஐஆர்எல்ல இருந்து இஆர்எலுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல கூட இருக்கு.
இது வந்து ஒரு எஃப்இஜி. ஓகே, இது எஃப்இஜி ப்ரோ. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், எஃப்இஜி. அந்த எஃப்இஜில மார்க்கெட் வந்து இங்க ஒரு ஹை கிரியேட் பண்ணிருச்சு. இந்த ஹை கிரியேட் பண்ணிருச்சு. மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் ஆகி வந்து இந்த எஃப்இஜி அந்த இஆர்எல்ல இருந்து ஐஆர்எல் வந்துட்டு திரும்பி இந்த இஆர்எல் எடுத்துருச்சு. ஓகே, இது வந்து மார்க்கெட்ல ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். இல்ல இந்த இஆர்எல் வந்து வச்சிருக்கணும் ப்ரோ. இஆர்எல் வச்சுட்டு ஐஆர்எல் வந்து கலெக்ட் பண்ண தானே வரணும். ஐஆர்எல் கிரியேட் தானே பண்ணிருக்கு. ஐஆர்எல் எதுவுமே கலெக்ட் பண்ணலையே. ஐஆர்எல் கலெக்ட் பண்ணலையா ப்ரோ? இந்த எஃப்இஜி ஆர்டர் பிளாக் தான் வந்து ஐஆர்எல். அந்த ஐஆர்எல் எடுக்க தான் மார்க்கெட் வருதே. புரியுதா? இல்லாட்டி உங்களுக்கு எடுத்துட்டு மறுபடியும் இஆர்எல் போயிருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஐஆர்எல் தானே வரணும். என்ன ப்ரோ? இப்போ கான்சி சார்ட்ல அந்த கான்சிங்ல எடுத்துட்டு இஆர்எல் போயிருக்குது, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி மேலே போயிருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் ஐஆர்எல் தானே எடுத்து வரணும். இது வந்து அதான் ப்ரோ, இது வந்து எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஓகே, இதை கிரியேட் பண்ணிட்டு இங்க இருக்க இன்டர்னல் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. வந்து இங்க பாருங்க, விக் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா போயிட்டு இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்துச்சு. ஓகே ஓகே, எடுத்துட்டு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே ஐஆர்எல் எடுத்து வரணும். அதுக்கப்புறம் அப்புறம் ஐஆர்எல் எடுத்து வரணும்ல? இல்ல மேலே போயிட்டான், அந்த ஐஆர்எல் தாண்டி மேலே போயிட்டான், அதுக்கப்புறம் மறுபடியும் ஐஆர்எல் தானே வரணும். ஐஆர்எல் தான் வரணும். இங்க எஃப்இஜி கிடைக்கல. ஓகே, அது ஓல்டு பழைய அந்த எஃப்இஜிலையும் தான் மீட்டிகேட் ஆயிருக்கு, அதுலயும் தான் விக்கு விட்டுருக்கு. நீங்க அந்த எஃப்இஜியை கரெக்டா உள்ள வச்சுக்கனா தெரியும் ப்ரோ. இல்ல இது இன்வாலிடா, அந்த எஃப்இஜி ஃபில் ஆயிடுச்சு, ரீபேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா அது என்ன ப்ரோ? அது எஃப்இஜிக்குல வேலிட் இருக்கு ப்ரோ. அப்ப இது வந்து வேலிட் இருக்குது. இஆர்எல் தான் எடுத்து ஐஆர்எல் மேலே உனக்கு மறுபடியும் வச்சு அந்த ஐஆர்எல் இருக்கும். புரியுதுல ப்ரோ? புரியுது. ஓகே, ஸோ அதே சினாரியோ இங்கேயும் நடந்திருக்கு. இங்க ஒரு ஹை கொடுத்துட்டு இங்க ஒரு எஃப்இஜி, ஒரு செகண்ட் ப்ரோ. ப்ரோ இந்த விக் தானே கேட்டீங்க? ஆமா, இது வந்து ஓபி ப்ரோ. அப்ப ஓபிக்குள்ள எடுத்துட்டு போயிருக்கானுங்களா? ஆமா, ஓபிங்கிற ஐஆர்எல்ல இருந்து மார்க்கெட் எடுத்துட்டு போயிருக்கு. இந்த இஆர்எல் எடுத்துச்சு. ஓகே 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 ப்ரோ. இந்த இடத்துல வந்து திரும்பி எஃப்இஜில இருந்து மார்க்கெட் எடுத்துட்டு இங்க இஆர்எலுக்கு போயிருச்சு. ஓகே, இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? ஐஆர்எல் இஆர்எல்ல இல்ல. நீங்க அந்த இஆர்எல் சொன்னது வந்து ஒரு மேஜர் ஹை ஸ்விங் ஹைக்கும் மேஜரோட ஸ்விங் லோக்கும் தானே ப்ரோ இஆர்எல் இருக்கணும். இப்போ நீங்க அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஐஆர்எல் தானே ப்ரோ? ஆமா ப்ரோ. இப்போ மேஜர்னு சொல்லுது உங்களுக்கு புரியலங்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து இது மேஜரானு கேட்டேன் ப்ரோ. இப்போ 50 மினிட்ல ஒரு ஹை இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு 5 மினிட் போய் காட்டினா உங்களுக்கு புரியும். இது வந்து 1 ஹவருக்கு கீழே பார்க்க கூடாதுல்ல ப்ரோ? இது வந்து 1 ஹவருக்கு கீழே பார்க்க கூடாது. சரி, அதனால 1 ஹவருக்குள்ள தான் பார்க்கணும். அதனால அதுக்குள்ள இருக்க மேஜர் தான் நம்ம பார்த்தாகணும். இப்போ இது 5 மினிட், அதே இதுதான் 50 மினிட்ல பார்க்கறதா 5 மினிட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இது ஒரு சின்னோண்டு புல் பேக். இது வந்து ஒரு சின்னோண்டு புல் பேக். மார்க்கெட் திரும்பி அதே இடத்துல சுத்திட்டு இருக்கு. இப்போ இதை ஹையா எடுக்க முடியாது இல்ல? இது வந்து இப்போ இங்க பார்க்கும்போது இது ஒரு ஹை பாயிண்ட் தானே நீங்க கேட்கலாம்ல? இது ஒரு சின்ன ஹை. பட் இதை பார்க்கும்போது இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது இது ஒரு மேஜர் ஹையா தானே தெரியுது. அதுதான் கேட்குறேன். இப்போ நீங்க பின்னாடி போங்க, லெஃப்ட் சைட்ல போங்களேன். லெஃப்ட் சைட்ல மேல டாப்ல ஒன்று மேஜர் ஹை இருக்கும். இதுவும் கீழே லோ வந்து டச் ஆகுது தானே ப்ரோ மேஜர் இஆர்எல், மேஜர் ஐஆர்எல் சொல்ல முடியும். சரி, இல்ல அது வந்து இது வந்து ஒரு ஸ்விங். இது வந்து இதை பார்க்கும்போது ஒரு ஃபுல் ஸ்விங்கா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஐஆர்எல் இஆர்எலுக்கு நீங்க பார்க்கும்போது ஒரு பக்கத்துல இருக்கிறது, அதாவது இப்ப ட்ரான் லிக்விடிட்டி உங்களுக்கு சொல்லும்போது முழுசா புரியும். ட்ரான் லிக்விடிட்டி அப்படின்னா
பக்கத்துல இருக்க ஒரு லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் எடுத்துட்டு போகும். அதுக்கு சொல்லும் போது இப்ப இங்க வந்து இது வந்து இஆர்ல எடுத்தா இங்க பக்கத்துல எஃப்இஜின்னு சொன்னேன்ல, அந்த எஃப்இஜி வந்து ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி. அந்த இன்டர்னல் லிக்விடிட்டி ஒரு டிரான் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகறனால மார்க்கெட் வந்து இதை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு போகுது. உங்களுக்கு டிரான் லிக்விடிட்டி ஃபுல்லா சொல்றேன், அதுக்கப்புறம் ஃபுல்லா புரியும். ஓகே 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 ப்ரோ. இப்போ இதை பார்க்கலாம்ல, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. இப்போ இதை வந்து சார்ட்ல காட்டணும். இதெல்லாம் 1 hour டைம் ஃப்ரேம்குள்ள பார்க்கணும் இல்லைங்களா? 1 hour டைம் ஃப்ரேம்குள்ள தான் பார்க்கணும், மேலே பார்க்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து இது கோல்டு 15 மினிட் சார்ட் லைவ்ல. இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. எக்ஸ்டர்னல் பை சைடு லிக்விடிட்டி. இங்க இருக்கிறது இது வந்து ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி. இன்டர்னல் லிக்விடிட்டி. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓகே ப்ரோ ஒரு டவுட்டு. சொல்லுங்க ப்ரோ. என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஐஆர்எல் சொன்னீங்கல்ல, இன்டர்னல் லிக்விடிட்டி எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. அது நீங்க என்ன சொன்னீங்கன்னா அந்த அதுல நம்ம மேஜர் பார்க்கும்போது பக்கத்துல பார்க்கணும்னு சொன்னீங்க, கரெக்ட் தானே? இதுல ப்ரோ இன்டர்னல் லிக்விடிட்டி அந்த இதுக்கு முன்னாடி ஆமா அந்த எஃப்இஜி இது பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, இதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா அந்த ஸ்விங் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம்னு சொன்னீங்க. இதுக்கு மேஜர் இது நமக்கு தேவை கிடையாது, நமக்கு பக்கத்துல இருக்கிறத பார்க்கலாம்னு. ஆமா, ஐஆர்எல் இஆருக்கு நம்ம பக்கத்துல இருக்கிறத பார்க்கணும். ஆமா, இப்போ நீங்க ஒண்ணு காமிக்கிறீங்கல்ல, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இது காமிச்சீங்கல்ல, இதுக்கு நம்ம ஸ்விங் பார்க்கணுமா? ஆமா, இதுக்கு ஒரு பெரிய ஸ்விங்க பார்க்கணும். ஏன்னா ஸ்விங்குக்குள்ளதான் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்விங்னா ஒரு ஸ்விங்ல ஒரு மேஜர் ஹை வந்து எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியா இருக்கும். அந்த ஸ்விங் வந்து நிறைய லிக்விடிட்டி பில்ட் பண்ணும் போது நம்மளுக்கு இன்டர்னல் லிக்விடிட்டி கிடைக்கும். அதுக்காக இது வந்து ஒரு பெரிய ஸ்விங்க தான் பார்க்கணும். பட் ஆனா இந்த இடத்துல வந்து ஐஆர்எல் இஆர்எல் அப்படிங்கிறது இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது பக்கத்துல பார்ப்போம். ஓகே புரியுதா ப்ரோ? ஆமா ப்ரோ, ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. இப்போ இந்த சார்ட்ல தான் நாங்க ஸ்விங் பார்க்கணும், அப்படிதானே? ஆமா, இதுதான் ஸ்விங் பார்க்கணும். இது ஒரு மேஜர் ஸ்விங், இது ஒரு மேஜர் ஸ்விங். இது வந்து ஒரு மேஜர் ஸ்விங் பாயிண்ட், இது ஒரு மேஜர் ஸ்விங் பாயிண்ட். லைக் அந்த 3 கேண்டில் ஃபார்மேஷன் நடந்திருக்குல்ல. ஓகே ஓகே. இது வந்து இங்க இன்டர்னல் லிக்விடிட்டி. இது எல்லாமே இன்டர்னல் லிக்விடிட்டி தான் ப்ரோ. இது இது ஒவ்வொரு ஹையுமே இன்டர்னல் லிக்விடிட்டி தான். ரெண்டு கேப் கடையில இருக்க எல்லாமே இன்டர்னல் லிக்விடிட்டி இல்லைங்களா? சைடு பை சைடு அந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி ரெண்டு கேப் கடையில இருக்க எல்லாமே இன்டர்னல் லிக்விடிட்டி. ஆமா, இந்த ரெண்டு ஸ்விங்குக்கு நடுவுல இருக்க ஒவ்வொரு புல் பேக்குமே இன்டர்னல் லிக்விடிட்டி தான். அதாவது இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியா இல்லனா இன்டர்னல் லிக்விடிட்டியா? இது இன்டர்னல் லிக்விடிட்டி. இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி வேற. இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிங்கிறது இதே இடத்துல ஜூம் பண்ணா இந்த இடத்துல இருக்கிறது இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த ஒரு ஓபில இருந்து ரியாக்ட் ஆகி வந்திருக்கு. இது வந்து இந்த இடத்துல பார்க்கறோம்ல, ஒரு ஹை மார்க்கெட் வந்து ஒரு ஹை பாயிண்ட் கொடுத்துருக்கு. இங்க ஒரு ஹை பாயிண்ட் கொடுத்துருக்கு. இந்த ஹை பாயிண்ட்ல இருந்து ஒரு சின்னோண்டு புல் பேக் கொடுக்குது இல்ல,
இந்த புல் பேக்ல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு திரும்பி அந்த ஹையை உடைச்சு மேல போகுது. ஸோ ஹையர்ல போகும்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மேல போகும்போது ஒரு ஹை ஒரு லோ, ஒரு ஹை ஒரு லோ அப்படி கொடுத்து தான் மார்க்கெட் மேல போகும். ஸோ அப்போ வந்து ஒரு புல் பேக் கொடுக்கும்ல, அது எந்த இடத்துல திரும்பும்? ஸோ ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டில இருந்து மார்க்கெட் திரும்பி அந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை உடைச்சிட்டு மேல போகும். அதுக்கு பாக்குறது இது ஐஆர்எல் இஆர்எல்ங்கிறது இந்த இடத்துல பாக்குறது. பட் இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி இன்டர்னல் லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்விங்குக்கு நடுவுல பாக்குறது. ஓகே, ரேஞ்சுக்குள்ள பாக்குறது ஐஆர்எல் இஆர்எல், ஸ்விங்ல பாக்குறது எக்ஸ்டர்னல் இன்டர்னல். ஆமா ப்ரோ, பேர் ஒரே மாதிரி இருக்கனால குழப்பம். இதெல்லாம் ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன புல் பேக்குமே இன்டர்னல் லிக்விடிட்டி. மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி இங்க இருந்து மார்க்கெட் போகுது இல்ல, இந்த மாதிரி இன்டர்னல் லிக்விடிட்டி பில்ட் பண்ணிட்டே வருது. ஸோ இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி எல்லாம் மார்க்கெட் ஒன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுக்கும். இங்க இருந்து இன்டர்னல் லிக்விடிட்டி பில்ட் பண்ணிக்கிட்டே மார்க்கெட் வருது. இந்த மாதிரி இன்டர்னல் லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே வருது அப்படின்னா ஒன்ஸ் இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி வரைக்கும் மார்க்கெட் போகும். ஓகே, புரியுதா? திரும்பி இங்க இருந்து வரும்போதும் இங்க வந்து இன்டர்னல் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் வருது. பாலாஜி ப்ரோ, நீங்க ஹோம்வொர்க் வந்து சொல்லும் போது சொன்னேன்ல, அந்த இன்டர்னல் லிக்விடிட்டி இதுதான். ஓகே ப்ரோ, இதுல டவுட் இல்ல ப்ரோ? டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் போலாம். ட்ரான் லிக்விடிட்டி. ஓகே ப்ரோ, இது வந்து இப்போ ட்ரான் லிக்விடிட்டி. ட்ரான் லிக்விடிட்டி அப்படின்னா டிஓஎல்னு கூட சொல்லலாம். இங்க இருக்கிற டிஓஎல் இது எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை ஹையர் ஹை ஹையர் லோ. இப்போ மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னா ஒரு ஹை ஒரு லோ கொடுத்து போகும்ல, அதை ஹையர் ஹை ஹையர் லோன்னு சொல்லுவோம். ஒரு செகண்ட், மார்க்கெட் இங்க போகும்போது ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கும் போது வந்து ஒரு ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து ஒரு ஹையர் லோ. மார்க்கெட் வந்து இங்க இருக்க லோவை எடுக்காம மேல போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து மேல இருக்கிறதெல்லாம் ஹையர் ஹை, கீழே இருக்கிறது எல்லாமே ஒரு ஹையர் லோ. ஓகே, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஹையர் ஹை ஹையர் லோ பண்ண வச்சுட்டே மார்க்கெட் போகும். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது லோயர் லோ லோயர் ஹை கொடுத்து போய்கிட்டே இருக்கும். லோயர் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ கொடுத்து போகும். டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஒரு லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ லோயர் ஹை கொடுத்து கீழே வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் பார்க்கணும். ட்ரான் லிக்விடிட்டி ஐடென்டிஃபை இந்த ஹையர் ஹை ஹையர் லோ இந்த அப் ட்ரெண்ட்லையும் டவுன் ட்ரெண்ட்லையும் நம்மளால பார்க்க முடியும். அண்ட் எவரி ஸ்விங் ஹேஸ் ட்ரான் லிக்விடிட்டி. இந்த ஒவ்வொரு ஸ்விங் பாயிண்ட்டும் ட்ரான் லிக்விடிட்டி இங்க இருக்குல்ல, இந்த ஸ்விங் பாயிண்ட், the swing point has drawn liquidity and every PDRA has drawn liquidity. இந்த OB, BB, OB order block, breaker block, FEG இது எல்லாமே ஒரு drawn liquidity-ஆ இருக்கும்.
ஓகே, புரியுதா ப்ரோ? இப்போ வந்து சொல்றேன். இப்போ வந்து ஓகே, இப்போ பிடிஆர்ஏல இருக்க ட்ரா அண்ட் லிக்விடிட்டியை பத்தி பார்ப்போம். மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா திரும்பி கீழே வரும்போது ஒரு எஃப்இஜி வந்து அதை ட்ரா அண்ட் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகி திரும்பி, அதாவது ட்ரா அண்ட் லிக்விடிட்டினா லைக் அ சப்போர்ட், அதே டைரக்ஷன்ல மார்க்கெட் போக வைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட். இங்க அப் ட்ரெண்ட்ல இருந்து வர மார்க்கெட்டை வந்து கீழே வந்து புல் பேக் கொடுக்கும்ல, புல் பேக் கொடுக்கும்போது இந்த எஃப்இஜி வந்து ஒரு ட்ரா அண்ட் லிக்விடிட்டி ஆகி இது வந்து ஒரு சப்போர்ட்டா ஆகி இந்த இடத்துல மார்க்கெட்டை மேலே தள்ளி விட்டுரும். ஸோ அதே மாதிரி தான் ஆர்டர் பிளாக்கும் மார்க்கெட் வந்து புல் பேக் கொடுத்து வரும்போது அந்த ஆர்டர் பிளாக் கூட இந்த இடத்துல இருந்து மேலே தள்ளி விடும். பிகாஸ் இட்ஸ் டிஓஎல், ட்ரா ஆன் லிக்விடிட்டி. இந்த ஆர்டர் பிளாக், இந்த எஃப்இஜி வந்து ட்ரா ஆன் லிக்விடிட்டியா ஆக்ட் ஆகி மார்க்கெட்டை மேலே தள்ளும். அடுத்து இங்க பிரேக்கர் பிளாக், ஆர்டர் பிளாக், எஃப்இஜி பத்திலாம் பிடிஆர்ஏ டாபிக்ல பேசலாம், தெளிவா சொல்றேன். இந்த பிரேக்கர் பிளாக் இருக்கு அப்படின்னா இங்க கூட மார்க்கெட் வந்து கீழே வந்து ட்ரா ஆன் லிக்விடிட்டியா இது பிரேக்கர் பிளாக் ஆக்ட் ஆகி மார்க்கெட்டை மேலே தள்ளி விடும். நெக்ஸ்ட் இந்த ஸ்விங்ல பார்க்கலாம். இது வரைக்கும் இதுல ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ. ஓகே இல்ல. ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்விங் பாயிண்ட்டுமே ட்ரா அண்ட் லிக்விடிட்டி தான். இப்போ இங்க வந்து இப்போ மார்க்கெட் வந்து கீழ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு லோயர் ஹை லோயர் லோ, லோயர் ஹை லோயர் லோ அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு. லைக் இது எல்லாமே ஒரு ஸ்விங் பாயிண்ட். இது ஒரு ஸ்விங் பாயிண்ட். இப்போ மேஜர் ஸ்விங் பாயிண்ட் சொன்னோம்ல சார், இது வந்து ஒரு மேஜர் ஸ்விங் பாயிண்ட். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா கீழே போயிட்டு இருக்க மார்க்கெட் வந்து இந்த இடத்துல திரும்பி ஒரு புல் பேக் கொடுக்கும் போது இங்க வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்விங் பாயிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருந்து இவ்வளவு தூரம் இழுத்து விட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அதை வந்து கீழே கொண்டு போகும். அதாவது இது வந்து இந்த ஸ்விங் பாயிண்ட் வந்து ட்ரா அண்ட் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகி மார்க்கெட்டை கீழே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரோ புரியுதா? ப்ரோ எல்லாம் சைலண்டா இருக்கு. புரியுது. இப்போ மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு ஸ்விங் பாயிண்ட்டுமே ட்ரா அண்ட் லிக்விடிட்டியா இருக்கும். பட்டு லிக்விடிட்டி அப்படின்னா மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகணும். பட் ஆனால் இந்த ட்ரா அண்ட் லிக்விடிட்டி அப்படிங்கிறது சேம் டைரக்ஷன்ல புஷ் பண்ணி விடும். இப்போ இங்க இருந்து இழுத்து விட்டா மார்க்கெட் வந்து இங்க இருக்க லிக்விடிட்டி வந்து ஒரு ட்ரா அண்ட் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகி மார்க்கெட்டை கீழே தள்ளி விடும். சேம் த டைரக்ஷன்ல போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்ல அதுதான் ஆல்ரெடி கலெக்ட் ஆயிடுச்சு தானே ப்ரோ? இங்க கலெக்ட் ஆயிருச்சு ப்ரோ, இங்க கலெக்ட் ஆயிருச்சு. ஆமா, கலெக்ட் ஆகி போயிடுச்சு கீழே. கலெக்ட் ஆயிருச்சு. இருந்தாலும் அதுக்கு வேலிட் இருக்கு. அது வந்து அந்த ஸ்விங் பாயிண்ட் வந்து இங்க இருந்து இங்க வரைக்கும் வராது. பட் இங்க வரும்போது ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இங்க லிக்விடிட்டி இருக்கும்ல, மிச்சம் மீதி பெண்டிங் ஆர்டர்ஸ் இங்க இருக்கும். அது வந்து நம்மள வந்து இங்க இருந்து திரும்பி சேம் த டைரக்ஷன்ல போக இது வந்து ஒரு ட்ரா அண்ட் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றேன். சரி சரி, ஓகே ஓகே. ட்ரா அண்ட் லிக்விடிட்டினா சேம் சைடுல போறது இல்லைங்க? ஆமா, ட்ரா அண்ட் லிக்விடிட்டிங்கிறது சேம் சைடுல போகும். இதுவும் 1 hour. இன்னைக்கு நடத்துற 3 டாபிக்குமே 1 hour கீழே மட்டும் தான் பார்க்கணும். ஓகே ப்ரோ, திரும்பி இங்க வந்து இந்த ஸ்விங் ஹை, மார்க்கெட் ஸ்விங் ஹை எடுக்காம கீழே போகும்போது திரும்பி ஒரு புல் பேக் கொடுக்கும் போது இந்த இங்க இருக்க ஸ்விங் லோ இது வந்து ஒரு ட்ரா அண்ட் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகி மார்க்கெட்டை கீழே தள்ளி விட்டுரும். ஸோ இதே இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல போகும்போதே இந்த இடத்துல ஒரு எஃப்இஜியோ இல்லை மேலே இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்டர் பிளாக்கோ இது மாதிரி ஏதோ ஒரு பிடிஆரை இந்த இடத்துல கொடுத்துட்டு தான் போயிருக்கோம். ஸோ போகும்போது இந்த ஸ்விங் பாயிண்ட்டும் இந்த பிடிஆரும் சேர்ந்து இந்த ட்ரா அண்ட் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகி மார்க்கெட்டை சேம் டைரக்ஷன்ல போக ஹெல்ப் பண்ணும். சேம் ஃபார் பை சைட். இங்க வந்து இந்த ஸ்விங் ஹை இருக்குல்ல, ஸ்விங் ஹையை வந்து மார்க்கெட் வந்து தொடும் போது ஒரு ட்ரா அண்ட் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகி மார்க்கெட்டை மேலே தள்ளும். அதனால தான் மார்க்கெட் வந்து ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ ஆகும்போது இந்த ஹை வந்து ட்ரா அண்ட் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகி மேலே தள்ளிக்கிட்டே இருக்கும். ஓகே ப்ரோ, ஏதாவது டவுட் இருக்கா? இந்த மூணுமே டாக்குமெண்ட்ல போட்டு இல்ல ப்ரோ. ஸோ ட்ரா லிக்விடிட்டினா ஒரு ப்ரைஸை வந்து ரிவர்சல் ஆக வைக்கிறது தான். இப்போ மார்க்கெட் மேலேருந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்னா கீழே ஒரு ட்ரா லிக்விடிட்டி இருக்குன்னா அந்த பிளேஸுக்கு வந்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போகும். ஒரு ஆர்டர் பிளாக்கோ ஃபேர் வேல்யூ கேப்போ அந்த இடத்துல இருக்கும் ஒரு ட்ரா லிக்விடிட்டி. அதானே? ஆமா, அதே தான். ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ற இடம்.
ஓகே ஓகே ஓகே. ஸ்டாப் ஒரு பண்ணி மறுபடியும் அதே டைரக்ஷன் திருப்பி கண்டினியூ பண்ணணும். மறுபடியும் ஒரு எக்ஸ்பான்ஷனை நீ ஸ்டாப் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும் அந்த இடத்துல. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி எக்ஸ்பான்ஷன் கொடுக்கும். எக்ஸ்பாண்ட் பண்ணும். ஆமா ஓகே. அதேதான். ஓகே ஓகே ப்ரோ, சார்ட்ல பார்ப்போம். இங்க வந்து ப்ரோ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இது ஒரு ஹை தானே. ம் ட்ரான் லிக்விட்டி இல்ல, ட்ரான் லிக்விட்டி ஆக்ட் ஆகி மார்க்கெட் மேல போக ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் இது எடுக்கக்கூடாதா ப்ரோ? அங்கே அந்த பெரிய ஹியூஜாக ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குல்ல உங்கள் ட்ரான் லிக்விடிட்டியோட ரைட் சைடில். ட்ரான் லிக்விட் இல்லை உங்கள் அந்த புல்லிஷ் கேண்டில், அந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குல்ல, இல்லை கீழே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு ஸ்விங், அதுக்கு மேலே ஒரு ஸ்விங் லோ வருது பாருங்க. ஒரு ஸ்விங் லோ, ஒரு பியரிஷ் கேண்டில், அதுக்கு கீழே அதுவும் அதை எடுக்கலாம்ல ப்ரோ? இத வந்து புரியல, இது எப்படி ப்ரோ? அது எடுக்க முடியாதா? நான் இப்ப ஸ்விங்குக்கு சொல்றேன். ஒரு ஸ்விங் ஹை இருக்குல்ல, இப்ப வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்விங் ஹை தான் ஒரு ட்ரான் லிக்விட்டி ஆக்ட் ஆகி மார்க்கெட் கீழே ரிட்ரேஸ் ஆகிற மார்க்கெட்டை மேல தள்ளும். ஓகே ஓகே ஓகே. கியூரட்டா வரல. இந்த இடத்துல போ, இந்த இடத்துல தெளிவாகவே இருக்குது. இந்த இடத்துல ஒரு லோ, இந்த லோ வந்து இந்த இடத்துல ட்ரான் லிக்விட்டி ஆக்ட் ஆகி மார்க்கெட் புல் பேக், அதாவது ரீட்ரேஸ் ஆகிற மார்க்கெட்டை திரும்பி கீழே தள்ளுது. திரும்பி அதே லோ பாயிண்ட் கொடுத்தது, திரும்பி மார்க்கெட் இங்க இருந்து புல் பேக் கொடுத்து ரீட்ரேஸ் ஆகிற மார்க்கெட்டை திரும்பி சேம் சைட்ல கீழே போக ஹெல்ப் பண்ணுது. இதான் ட்ரான் லிக்விட்டி. திரும்பி இங்க இருக்க லோ, இந்த இடத்துல புல் பேக் இருக்குல்ல, 2 பச்சை கேண்டில் புல் பேக் ஆகிறத திரும்பி கீழே போக ஹெல்ப் பண்ணுது. திரும்பி அதே இங்க கொடுத்த லோ திரும்பி புல் பேக் ஆகிற மார்க்கெட், சாரி இந்த இடத்துல கீழே வந்து இங்க புல் பேக் ஆகிற மார்க்கெட்டை கீழே போக ஹெல்ப் பண்ணுது. இப்படிதான் ப்ரோ டவுன் ட்ரெண்ட்ல லோயர் லோ பார்க்கணும், அப் ட்ரெண்ட்ல ஹையர் ஹை பார்க்கணும் இல்லைங்க? ஆமா அதேதான். ஓகே ப்ரோ, இப்போ இதே இடத்துல என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து ஸ்விங். இப்போ பிடிஆரை பார்க்கலாம், எஃப்இஜி ஓபி பிரேக்கர் இது மாதிரி பிடிஆரை பார்ப்போம். இந்த இடத்துல இது வந்து ஒரு பிரேக்கர் பிளாக். இந்த பிரேக்கர் பிளாக் வந்து ரீட்ரேஸ் ஆகிற மார்க்கெட்டை ட்ரான் லிக்விட்டியா ஆக்ட் ஆகி கீழே போக ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் இங்க வந்து இது வந்து ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக் வந்து மேல வர மார்க்கெட்டை திரும்பி கீழே போக ஹெல்ப் பண்ணுது ட்ரான் லிக்விட்டியா ஆக்ட் ஆகி. நெக்ஸ்ட் இங்க வந்து இந்த எஃப்இஜி வந்து ட்ரான் லிக்விட்டி ஆக்ட் ஆகி இங்க வந்து மார்க்கெட்டை கீழே போக ஹெல்ப் பண்ணுது. வரல, இந்த ஆர்டர் பிளாக் வரல. மேபி அதான் அங்க ஒரு பிரேக்கர் பிளாக் இருக்குல்ல ப்ரோ, 2 லோயர் லோக்கு சென்டர்ல இருக்கிறதான ஒரு ஹையர் ஹைக்கும் இன்னொரு லோயர் லோக்கு சென்டர்ல இருக்கிறதான பிரேக்கர் பிளாக், அந்த எல்லோ கேண்டில். ஆமா ப்ரோ, ஓகே அது எடுக்கலாம் இல்ல? அதுல மிட்டிகேட் ஆயிட்டு தான மார்க்கெட் கீழ வருது. அதுலயும் மிட்டிகேட் ஆயிருக்கு. ஓகே ஓகே, அது மிட்டிகேட் ஆகி தான் போயிருக்கு. இது மாதிரி நான் என்ன சொல்றேன், இந்த ஸ்விங் பாயிண்ட்டும் சரி அந்த பிடிஆர்எஸும் சரி ஒரு ட்ரான் லிக்விட்டி ஆக்ட் ஆகி மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகணுமோ அதே டைரக்ஷன்ல ஹெல்ப் பண்ணும். ரீட்ரேஸ் ஆகி வர மார்க்கெட்டை சேம் த டைரக்ஷன்ல புஷ் பண்ணும். அதான் ட்ரான் லிக்விட்டி. புரியுதா ப்ரோ? சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருக்கா? நீ ஃபுல் கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஹோம்வொர்க் பண்ணா ஏதாவது வந்துச்சாங்களா?
ஹோம்ஒர்க் பண்ணா உங்களுக்கு டவுட் வந்தா கேளுங்க. ஓகே ப்ரோ, இன்னைக்கு வந்து 3 டாபிக்குமே ஹோம்ஒர்க் பண்ணுங்க. லைக் இது ட்ரான் லிக்விடிட்டியில ஆர்டர் பிளாக் எஃப்இஜி, இது வேணாம் எஃப்இஜி மட்டும் மார்க் பண்ணுங்க. எஃப்இஜி எப்படி மார்க் பண்ணணும்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் கிளாஸ் சொல்லியிருந்தனால எஃப்இஜி மார்க் பண்ணுங்க. ஆர்டர் பிளாக், பிரேக்கர் பிளாக் பற்றி பிடிஆர்ஏ கிளாஸ்ல பார்ப்போம். ஸ்விங் பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரியும். 3 கேண்டில் ஃபார்மேஷன், 2 கேண்டில் ஃபார்மேஷன் வச்சு ஸ்விங்கை கண்டுபிடிப்பீங்க. ஸ்விங் பாயிண்ட் இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இந்த லோ வந்து ட்ரான் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகுறதும், அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஒரு ஹை ட்ரான் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகுறதும் மார்க் பண்ணுங்க. இது ட்ரான் லிக்விடிட்டிக்கு. ஐஆர்எல் டு இஆர்எல்ல ஒரு எஃப்இஜிக்கு மார்க் பண்ணுங்க. ஆர்டர் பிளாக் பார்த்து பார்க்கலாம், பிடிஆர்ஏ கிளாஸ்ல தெளிவாக பார்த்துக்கலாம். எஃப்இஜிக்கு எப்படி இஆர்எல் டு ஐஆர்எல் மார்க்கெட் போகுது அப்படிங்கிறத 1 ஹவருக்கு கீழே மட்டும் தான் பார்க்கணும். மார்க் பண்ணிடுங்க ஹோம்ஒர்க் இது ரெண்டுமே. அடுத்து இந்த லிக்விடிட்டி ஒரு மேஜர் லிக்விடிட்டி, மேஜர் ஒரு ஸ்விங் லிக்விடிட்டிக்குள்ள பை சைடு அண்ட் செல் சைடு லிக்விடிட்டிக்குள்ள இன்டர்னல் லிக்விடிட்டி பில்ட் ஆயிருக்கிறத நீங்க மார்க் பண்ணி பாருங்க. மார்க் பண்ணி ஹோம்ஒர்க், இது 3மே ஹோம்ஒர்க்கா இருக்கும். ஓகே 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 ப்ரோ, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் அந்த ட்ரான் லிக்விடிட்டி மார்க் பண்ணணும். அந்த ஸ்விங் ஐ சப்போர்ட் பண்ண, ஸ்விங் லோ சப்போர்ட் பண்ணி போயிருக்கிறத ட்ரான் லிக்விடிட்டி. அதுக்கப்புறம் அந்த எஃப்இஜி சப்போர்ட் பண்ணி போயிருக்கிற ட்ரான் லிக்விடிட்டி தானே ப்ரோ? லிக்விடிட்டி, ஆமா ப்ரோ. செகண்ட் அடுத்து ஐஆர்எல் இஆர்எல், அடுத்து இதை வந்து மார்க் பண்ணி அனுப்புங்க. இது இன்டர்னல் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. ஆனா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல ப்ரோ? இப்ப ஐஆர்எல் இஆர்எல் ட்ரான் லிக்விடிட்டி எல்லாம் இப்ப ஆமா, எல்லாமே ஒரே மாதிரி. எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணுவோம். ட்ரேட் எடுக்கும் போது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுவோம். அதனாலதான் இந்த கம்பைன் உங்களுக்கு ஒரே மாதிரி உங்களுக்கு மிக்ஸ் ஆகிறனாலதான் ஒரே நல்ல எடுப்பேன். ஏன்னா கம்பைன் பண்ணிக்க முடியும் உங்களால. இப்ப இந்த இடத்துல இந்த எஃப்இஜி வந்து மேல அனுப்புது, ஏன்னா இது ஒரு ட்ரான் லிக்விடிட்டி. இந்த ட்ரான் லிக்விடிட்டியை பத்தி தான் இந்த இடத்துல ஐஆர்எல் இஆர்எல்னு பாக்குறோம். அதேதான். அப்போ 4 சார்ட் வருமா ப்ரோ இன்னைக்கு ஹோம்ஒர்க்குக்கு? ஆமாம் ப்ரோ. அடுத்து எஃப்இஜி 2, அந்த எஃப்இஜி போடும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த எஃப்இஜில இருந்து மார்க்கெட் போகும் போதே இந்த இஆர்எல் எடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 2 in 1 வேணா இதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இது எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி, இன்டர்னல் லிக்விடிட்டி. நிறைய சார்ட்ல மார்க் பண்ணி பாருங்க. மார்க் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லிக்விடிட்டி டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சாதான் மார்க்கெட் எங்க போகும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? ஓகே ப்ரோ, டவுட் இருந்தா சொல்லுங்க. லிக்விடிட்டி கிளாஸ்ல வந்து டவுட் இல்லைன்னு சொல்றீங்க வேற. நாளைக்கு டவுட் வரும். இன்னைக்கு இது வெள்ளிக்கிழமை தானே, நாளைக்கு 2 நாள் கிளாஸ் இல்லை. அதனால பொறுமையா மார்க் பண்ணி திங்கக்கிழமை கிளாஸுக்கு கரெக்டா ஹோம்ஒர்க் அனுப்பியிருந்தாங்க. இல்ல சனி ஞாயிறுக்கு வந்து ப்ரோ இந்த வாரம் பார்த்தோம்ல, இந்த வாரம் பார்த்த எல்லாத்தையுமே ஹோம்ஒர்க்கா பண்ணிடுறீங்களா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பண்ணிடலாம். இது செஷன் வந்து உங்களுக்கு ஈஸி. இது டீலிங் ரேஞ்சு, இம்பேலன்ஸ் டு ரீபேலன்ஸும் ஐஆர்எல் இஆர்எல் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது 1 ஹவருக்கு மேல பார்க்கணும். இப்போ இன்னைக்கு ஐஆர்எல் இஆர்எல் 1 ஹவருக்கு கீழே பார்க்கணும், அதான் வித்தியாசம். ஜூடா ஸ்விங் உங்களுக்கு தெரியும். லிக்விடிட்டி ஃபுல்லா பண்ணிருங்க. லிக்விடிட்டி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் மட்டும் இதை பண்ணுங்க, பட் நீங்க பிராக்டிஸ் பண்ணி அனுப்பிடுங்க. ஹோம்ஒர்க்னு சொல்லி 4ல இருந்து பண்ணுங்க. லிக்விடிட்டி ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணது நல்லது. அது ஓகே ப்ரோ. டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி ஹோம்ஒர்க் தான். 2 நாளைக்கு வந்து ஃபுல் லிக்விடிட்டி பண்ணிருங்க. 2 நாள் நோ கிளாஸ், அதனால ஃபுல் லிக்விடிட்டி பண்ணிருங்க. பட் இன்னைக்கு நடத்துற டாபிக் எல்லாம் ஒரு ஹோம்ஒர்க். இன்னைக்கு அனுப்பலாம், சரி திங்கக்கிழமை கிளாஸுக்குள்ள எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி அனுப்பிடுங்க, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி லீவ் ஆயிக்கலாம். ஓகே ப்ரோ, ஹோம்ஒர்க் பண்ணி. ஓகே ப்ரோ, பை. பை ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, பை. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பை ப்ரோ. பை ப்ரோ.